அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 29 ஹிஜ்ரி 1445 5 ஜூலை 2024. தலைப்பு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம். தலைப்பு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அகில உலகங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ ஆமினூ பிரசூலிஹி யுஅதிகும் கிஃப்லைனி மிர் ரஹ்மதிஹி வ யஜ்அல் லகும் நூரம் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அவன் தன் கிருபையிலிருந்து 2 மடங்கை உங்களுக்கு வழங்கி ஓர் வழியையும் உங்களுக்கு அருள்கிறான். அதை கொண்டு நீங்கள் நேர் வழியில் நடப்பீர்கள். இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களையும் அவன் மன்னிக்கிறான். அல்லாஹு மிகவும் மன்னிப்பவனும் மிக கிருபையுடையவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையாளிகளே, நபியின் ஹிஜ்ரத் பயணம் என்பது இறைவனிடமிருந்து வந்த வகையாகவும் மிகப்பெரிய படிப்பினையாகவும் மாபெரும் வரலாற்று நிகழ்வாகவும் பல்வேறு அறிவுரைகளை கூறுவதாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நிலையான பல நன்மதிப்புகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. மேலும் அமைதியான மற்றும் நிம்மதியான வாழ்வியலுக்கு உறுதுணையாக இருக்கிறது. பொறுமையாக இருப்பதையும் தொடர்ச்சியாக முயற்சிகளில் ஈடுபடுவதையும் தலை சிறந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்கிற செய்தியையும் மிக உயரிய மற்றும் முழுமையான வழிகளை தேடுவதற்கான அனைத்து அறிவுரைகளையும் இந்த பயணத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஹிஜ்ரத் பயணம் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் முக்கியமான தருணத்தில் நடந்தது. மக்காவை விட்டு வெளியேறுமாறு அல்லாஹு தஆலாவே தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தான். எனவே பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தமது தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். தனது பயணத்தில் தம்மோடு வருமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஊரை துறந்து வெளியூருக்கு செல்லும் தனக்கு துணையாக வருமாறு சொன்னார்கள். இதனை சொன்னதும் தோழர் அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டார்கள். இதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. பொதுவாக நெருக்கடியான தருணங்களில் நம்பிக்கைக்குரிய உண்மையாளர்களோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக நெருக்கடியான தருணங்களில் நம்பிக்கைக்கு உரிய உண்மையாளர்களோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. கண்டிப்பாக இதனையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நமது இறைவன் இவ்வாறு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமது ஹிஜ்ரத் பயணத்தில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சரியாக செய்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவோடு தமக்கு இருந்த தொடர்பை மிகவும் உறுதியாக அமைத்துக் கொண்டார்கள். பரிசுத்த நாயனாகிய அவனிடமே எந்நேரமும் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் ஒரு கட்டத்தில் எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்டிருக்கிறார்கள் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்கள். அச்சமயம் அவர்கள் இது குறித்து இந்த எதிரிகள் தமது பாதங்களுக்கு இடையில் நோக்கி பார்த்திருந்தால் கண்டிப்பாக நம்மை கண்டு கொண்டிருப்பார்கள்.
இந்த எதிரிகள் தமது பாதங்களுக்கிடையில் நோக்கி பார்த்திருந்தால் கண்டிப்பாக நம்மை கண்டுகொண்டிருப்பார்கள் என்று பீதி அடைந்தார்கள். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனோடு இருக்கும் மன உறுதியை புலப்படுத்தும் விதமாகவும் இறைவனின் கருணையையும் கிருபையும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்கிற ஆறுதலையும் தமது தோழருக்கு பின்வருமாறு கூறினார்கள். மா லன்னுக பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுகுமா, தம்முடன் மூன்றாமவனாக அல்லாஹுவே இருக்கும் நம் இருவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? தம்முடன் மூன்றாவதாக அல்லாஹுவே இருக்கும் நம் இருவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபூபக்கரே என்று ஆறுதல் சொன்னார்கள். முஃமின்களே, நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் பல நாட்களாக கடும் சிரமத்திலும் பெரும் வேதனையிலும் இருந்தார்கள். நமது நபிக்கே எனது தந்தையும் தாயும் அர்ப்பணமாகட்டும். கண்ணியமிக்க மக்காவில் வாழ்ந்தபோது கடும் நெருக்கடிகளையும் வேதனைகளையும் சொல்லொன்னா துயரங்களையும் அனுபவித்து வந்தார்கள். மிக குறிப்பாக தமது தாயகமாகிய மக்காவை விட்டு வெளியேறும் போது சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளானார்கள். இதனால் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறும் போது தமது தாயகமாகிய மக்காவை நோக்கி பின்வருமாறு மனவேதனையுடன் கூறியிருக்கிறார்கள். அலிம்து அன்னகி கைரு அர்லில்லாஹி வ அஹப்புல் அர்லி இலல்லாஹ் வலௌலா அன்ன அஹ்லகி அஹ்ரஜூனி மின்கி மா ஹரஜ்து. நிச்சயமாக நீயே அல்லாஹ்விடம் சிறந்த பூமியாக இருக்கிறாய். மக்காவே, நீயே அல்லாஹ்விடம் சிறந்த பூமியாக இருக்கிறாய். மேலும் நீயே அல்லாஹுவிற்கு பிரியமுள்ள பூமியாக இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிகிறேன். ஆனால் உன் தேசத்தில் வாழ்பவர்கள் உன்னை விட்டு என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் நான் இங்கிருந்து வெளியேறியிருக்க மாட்டேன். உன்னை விட்டு என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் நான் இங்கிருந்து வெளியேறி இருக்க மாட்டேன் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து சொன்னார்கள். ஹிஜ்ரத் பயணத்தில் போது இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல்தான் மக்காவை விட்டு வெளியேறியது. ஆனால் அவர்களின் உள்ளமோ மக்காவை சுற்றியே இருந்தது. அது மட்டுமல்ல, எந்நேரமும் தமது தாயகமாகிய மக்காவையே நினைத்துக் கொண்டும் இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் மறுபடியும் மக்காவிற்கு திரும்பி வரும் வரை இந்த நினைவலைகள் தொடர்ந்து நீடித்திருந்தன. எனவே உங்கள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தாயகத்தை எந்த அளவிற்கு மிகவும் கடுமையாக நேசித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள். மேலும் தமது தாயகத்திற்கு எந்த அளவிற்கு கண்ணியமும் மரியாதையும் தந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நன்கு கூர்ந்து கவனியுங்கள். யா அல்லாஹ், நீ எங்கள் நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் பொழிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிப்பவர்களே, கண்டிப்பாக நமது நபியின் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நமக்கு தொல்லை தருபவற்றையும் அருவருப்பானவற்றையும் முற்றிலுமாக விட்டொழித்து விட வேண்டும் என்கிற ஆழமான ஒரு கருத்தும் இந்த பயணத்தில் இருக்கிறது. ஏனெனில் அல்லாஹு தஆலா தனது திருமறையில் இவ்வாறு கூறுகிறான், அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். உண்மையான ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை பின்வரும் ஹதீஸ் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். குல்து ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃதல் கால அன் தஹ்ஜுர மா கரிஹ ரப்புக அஸ்ஸ வஜல். நான் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஹிஜ்ரத்தில் மிகச்சிறந்தது எது என்று நான் கேட்டேன். அதற்கு உனது இறைவன் வெறுத்தவற்றை நீ ஒதுக்கி தள்ளுவதுதான். உனது இறைவன் வெறுத்தவற்றை நீ ஒதுக்கி தள்ளுவதுதான் ஆகச் சிறந்த ஹிஜ்ரத்தாகும் என்று விளக்கம் தந்தார்கள் என்று அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும், சலாம் என்னும் அமைதியையும், பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்கள் அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித் மற்றும் மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.